ஸோ ரன் ஆயிடுச்சு. அண்ட் ஒய் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏன்னு கொடுக்குறேன். ஸோ ஏ இஸ் நாட் இன் த ஸ்ட்ரிங். ஓகே, ஸ்ட்ரிங்கில் இல்லை, அவங்க சூஸ் பண்ணதில் ஏ இல்லை. அண்ட் ஆர் கொடுக்குறேன், அதுவும் இல்லை. தென் டி இருக்கு. அப்போ லாஸ்ட் லெட்டர் டி இங்கே ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் 3 அர்த்தம் தான். இப்போ இங்கே செக் பண்ணுவோம். லாஸ்ட்ல டி என்ன இருக்கு 4 லெட்டர்ல. பர்ஸ்டா இருக்குமா? அது 5 இருக்கு. டப்டும் 5. 4 லெட்டர் வேர்ட், லாஸ்ட் லெட்டர் டி. பைட் நோ. பர்ஸ்ட் 5 லெட்டரு. கரண்ட் வராது. டெப்ட், ஐ திங்க் டெப்ட். டி கொடுக்குறேன். யா, டி இஸ் இன் த வேர்ட். வந்துச்சா? அடுத்து இ, ஏஸ் இன் த வேர்ட். அண்ட் பி, சிபி டி இல்லையா? அப்ப டெப்டா வேறயா? பி, பி. ஓகே ஓகே, பி. ஓகே, B is in the word. So you have find out the string னு வந்துருச்சு. and அடுத்த சாய்ஸ்க்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் நான் ஒய் கொடுக்குறேன். தென் எத்தனை லெட்டர்? 1 2 3 4 5 6 7 8 லெட்டர் வேர்டு. and give C is in the word. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன காமிச்சேன், ஒரு லெட்டர் ஃபைன் பண்ணிட்டா அது வந்து நீங்கள் இந்த லெட்டர் ஃபைன் பண்ணிட்டீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது லெட்டர் பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சாய்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா எனக்கு என்ன வரும்னு பார்க்கலாம். Q is not in the string. A இருக்கு அண்ட் எக்ஸ் இல்லை, டியும் இல்லை. எஃப் கொடுக்குறேன் அண்ட் எஃப் இருக்கு. எஃப் இல்லையா? ஜி இல்லை, என் இல்லை, ஏ ஆல்ரெடி இருக்கு. Nope, you have finished your attempt. The string is behavior. ஓகே, ஸோ அட்டெம்ப்ட் முடிஞ்சிச்சு. அதனால எனக்கு பிஹேவியருங்கிற ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கல. ஸோ அந்த பிரிண்ட் ஆயிடுச்சு, மறுபடியும் கேம்குள்ள வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ நான் டெவலப் பண்ணியிருக்கேன் ஹேங்மேன் கேம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு லெட்டர் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ 4 லெட்டர் விட வேறு ஏதோ ஓடு வந்துருக்கு. ஓகே, எனக்கு 600 லெட்டரும் நீங்கள் விளையாண்டே இருக்கல. அந்த மாதிரி 600 லெட்டரும் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். ஸ்ட்ரிங்ல இருந்தா இஸ் இந்த ஸ்ட்ரிங்னு வரும், ஸ்ட்ரிங்ல இல்லைன்னா இஸ் நாட் இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு வரும். ஏபிசிடி எல்லாம் வந்துச்சு வரணும். Nope, you have finished your attempt. The string is copy. COPO தவிர எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மறுபடியும் கேம் வந்துடும். ஓகே, நான் பண்ணியிருக்கிறது இந்த விஷயம் தான். அண்ட் இதை எப்படி பேக் எண்ட்ல பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேம் இப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சுல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், வெல்கம் டு ஹேங்மேன் கேம் பிரிண்ட் பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ணிட்டு அண்ட் யூ ஹேவ் 10 சாய்ஸஸ் டு வின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்டர் ஒய்னா இந்த கேம்குள்ளே போயிடும். கேம்குள்ளே போய் என்ன பண்ணுது, லெட்டரை பிரிண்ட் பண்ணுது. அண்ட் எத்தனை ஸ்பேசஸ் இருக்கோ அத்தனை ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் எத்தனை சாய்ஸ் ரிமைனிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. அடுத்து என்கிட்ட வந்து இன்புட் கேட்குது. இப்போ நான் இன்புட் கொடுத்தேன்னா மறுபடியும் என்ன பண்ணுது, இந்த இன்புட் வந்து சாய்ஸ்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது. செக் பண்ணி இருந்துச்சுன்னா அங்க பேஸ்ட் பண்ணுது. ஓகே, அதோட அந்த இருந்துச்சுன்னா இந்த லெட்டர் இந்த ஸ்ட்ரிங்னும் பிரிண்ட் பண்ணுது எனக்கு. அப்போ இல்லைன்னா இஸ் நாட் இன் த ஸ்ட்ரிங் அப்படின்னும் பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இத்தனை ஃபங்க்ஷன்ஸும் இதுல நடக்குது. அதோட மட்டும் இல்லாம எனக்கு சாய்ஸஸ் வந்து மைனஸ் ஆகிட்டே போகுது.
7 வந்துருச்சு. ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அதில் இந்த ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் ஸ்க்ரீனையும் எனக்கு கிளியர் பண்ணிட்டு புதுசாக ஸ்க்ரீனை வந்து பிரிண்ட் பண்ணுது. இல்லைன்னா இப்போ நான் 6, 7, 8 பிரிண்ட் ஆச்சுல, இதெல்லாம் எனக்கு வரிசையாக பிரிண்ட் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இவ்வளோதான் வந்து நான் பண்ணியிருக்க ஸ்டெப்ஸ். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன், ஃப்ரம் ipython.display import clear output. ஓகே, அவுட்புட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த ipython.display வந்து கால் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஜூபிட்டர் நோட்புக்கில் மட்டும்தான் இந்த லைப்ரரி ஒர்க் ஆகும். சரியா, இதை நான் கிளியர் கொடுத்துட்டேன்னா எனக்கு ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் கிளியர் ஆகிட்டே வரும் அடுத்து. ஓகே, தென் இம்போர்ட் டைம் மாடியூல் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா எனக்கு ஒரு 2 செகண்ட் வந்து நின்று எனக்கு அந்த வேல்யூ தெரியணும். இப்போ நான் நாட் இன் த ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன்னா எனக்கு அந்த வேல்யூ வந்து ஒரு 2 செகண்ட் நின்று தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டைம் இம்போர்ட் டைம்ங்கிற மாடியூல் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் டபிள்யூ, இங்கேயே டபிள்யூ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு டபிள்யூங்கிறது தான் நான் கொடுக்குறேன். டபிள்யூ நாட் ஈக்குவல் டு ஒய் அண்ட் டபிள்யூ நாட் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகே, இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகாது, இது அப்படியே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இதுதான் ரன் ஆகும். அண்ட் எப்போ நான் டிஸ்பிளேங்கிறத கால் பண்றேனோ அப்போதான் எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆக போகுது. சரியா, ஃபர்ஸ்ட் எனக்கு ரன் ஆக போறது ஒயில் நாட் ஈக்குவல் டு ஒய் அண்ட் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு இங்கே வரும். இதெல்லாமே வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சி இது வந்து கேபிட்டல் Y கேபிட்டல் X மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுமா இல்ல? ஆமா மேம், ஆனா நான் இன்புட்டா வாங்குறப்போ என்ன பண்ணிட்டேன்னா இங்க அப்பர்னு கொடுத்தேன். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா நான் ஸ்மாலா கொடுத்தாலும் அதை அப்புறம் கன்வெர்ட் பண்ணி எனக்கு அங்க கொடுத்துரும். ஆனா நீங்க இன்னொரு வாட்டி அதை ரன் பண்ணும்போது x y தவிர வேற ஏதாவது வேல்யூ போடுங்க, அப்ப என்ன எரர் வரும்? இந்த சாய்ஸஸ் முடிச்சலாம். ஓகே, ஸோ நான் 6 ரைட், இது கண்டினியூஸா ரன் ஆயிட்டு இருக்கு. நான் வைல் லூப்ல கொடுத்துருக்கனால ஓகே திருப்பி ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஓகே, இப்போ ஒய்யை தவிர நான் வேற ஏதாவது ஆர் கொடுக்குறேன்னா திருப்பி எனக்கு அதே வந்துடும். பாத்தீங்களா மேம், ஆர்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன், ரிட்டர்ன் அதுவே பிரிண்ட் ஆகும். ஹலோ, நீங்க என்ன பிரஸ் பண்ணீங்க? ஆர்னு கொடுக்குறேன் மேம், ஒய் கொடுக்கல, நான் எக்ஸ் கொடுக்கல, ஆர்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன்னா எனக்கு ரிட்டர்ன் அதே வந்துடும். ஓகே, அப்ப இதோட ப்ரோகிராம் எனக்கு எங்க இருக்குன்னு காமிங்களா? எஸ் இங்க இருக்கு மேம். இப்போ நாட் ஈக்குவல் டு ஒய் அண்ட் நாட் ஈக்குவல் டு எக்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டு இங்க நான் இன்புட் வாங்குறேன். ஓகேங்களா, இப்போ இது ஒய்யா இருந்தா இந்த லூப்புக்குள்ள போயிடும். ஒய் இல்ல அப்படிங்கிறப்போ எனக்கு இங்கே வந்துருங்களா? ஆனா நான் ஒரு சில ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு அனுப்புனதை பண்ணும்போது நான் உங்களுக்கு கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ நான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் கிவ்ஸ் மீ த ரிசல்ட். அது எக்ஸ் ஒய் நான் அதை தவிர வேற ஏதாவது போட்டேனாலும் எனக்கு வந்து அவுட்புட்டை கொடுத்துருது. என்ன போட்டாலும் அவுட்புட் கொடுத்துருதுங்களா? ஆமா, நான் ஈவன் அந்த அப்பர் போட்ட பிறகு கூட சேஞ்சஸ் வந்தது. பட் நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு சேம் எரர். நீங்க கண்டிஷன் ஏதாவது தப்பா கொடுத்துருப்பீங்க மேம். சரி, நான் செக் பண்றேன் கண்டிஷன். ஸோ இங்கே ஒரு ஒயில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், நான் அங்கே ஒரு ஒயில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், 2 ஒயில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இங்கே எனக்கு நாட் ஈக்குவல் டு ஒய் அண்ட் நாட் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ என்ன ஆகும், நான் ஆர்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒய்க்கு ஈக்குவல் கிடையாது, எக்ஸுக்கும் ஈக்குவல் கிடையாது. ஸோ அப்போ மறுபடியும் இந்த லூப் எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சோம். இந்த லூப்ல நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இது வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகுது. ஓகேங்களா, இதுக்கு அப்புறம் இது ஃபுல்லாவே அதோட லூப் தான். நான் ஸ்டார்டிங் வந்து not equal to y not equal to x ன்னு கொடுத்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச நான் equal to y equal to x ன்னு கொடுத்திருக்கேன். அதனால ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குமா? ஆமா, கண்டிப்பா. equal to y equal 6x னா நீங்க எந்த மாதிரி போட்ருக்கீங்கன்னு பார்த்தா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, நான் உங்களுக்கு நான் மறுபடியும் அனுப்புறேன். நான் அந்த எரர் ஷூர். ஸோ இப்போ எனக்கு இங்கே நான் இன்புட் கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு டபிள்யூட வேல்யூ வந்து நார்மல் ஸ்ட்ரிங்கில் ஒன்றுமே இல்லை. அண்ட் அதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணனையும் எனக்கு இங்கே வந்து செக் பண்ணும், ஒய்யும் கிடையாது எக்ஸும் கிடையாது. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணும், இங்கே வரும்
இது மேலே கொடுத்துருக்கிறதுலாம் இதில் வந்து வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வேரியபிள்ஸ்லாம் உள்ள யூஸ் பண்ணுறதுக்காக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே கிளியர் அவுட்புட் எது கொடுத்துருக்குன்னா எனக்கு ப்ரீவியஸ் ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இதோட கிளியர் அவுட் இங்கே இருக்குல்ல, இதை வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். தென் அதனால உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு திருப்பி அந்த கர்சர் வந்து அந்த சேம் பொசிஷன்லயே இருக்கு. ஆமா இன்புட் கேக்குறது. ஆமா. இப்போ கிளியர் எதுன்னா நீங்க ஃப்ரீக்வெண்டா ரன் பண்ணீங்கன்னா இப்போ வரிசையா வந்துகிட்டே இருக்கும் மேம். லைன்ஸ் எக்ஸஸ் ஆயிட்டே இருக்கும். ப்ரீவியஸ்லாம் அப்படியே நிற்கும் டெர்மினல்ல. எனக்கு ப்ரீவியஸ் இருக்க கூடாதுன்னா நான் கிளியர் பண்ணி ஆகணும். அது புது அவுட்புட் வர்றப்போ. சோ இது வந்து ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் மாதிரி. ஆமா ஆமா. சரி. இப்போ நான் பிரிண்ட் பண்றேன் வெல்கம் டு ஹேங்மேன் கேம்னு பிரிண்ட் ஆஃப். இங்க வந்துருச்சு பிரிண்ட். வெல்கம் டு ஹேங்மேன் கேம். அடுத்து யூ ஹேவ் 10 சாய்ஸ் டு வின். ஓகே, ஒரு நிமிஷம். இங்க பிரிண்ட் பண்ணிருக்குதுங்களா? வெல்கம் டு ஹேங்மேன் கேம் அண்ட் யூ ஹேவ் 10 சாய்ஸ் டு வின். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, என்கிட்ட இன்புட் கேக்குது, என்டர் ஒய் ஃபார் கண்டினியூ. ஓகே, நான் இங்க ஸ்மால் ஒய் கொடுத்தாலும் அது வந்து கேப்சா எடுத்துக்கும். அப்பர் மாத்திரும். எனக்கு அடுத்து என்ன ப்ராசஸ் ஆகுது, இந்த ஸ்கிரீன் பிரிண்ட் ஆகுது, அது கூட எவ்வளவு சாய்ஸஸ் இருக்குன்னு பிரிண்ட் ஆகுது. அப்புறம் என்கிட்ட இன்புட் கேக்குது. அப்ப நான் இந்த மூணையும் வந்து நான் அடுத்து கொடுத்தாகணும். ஓகே, ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ஹேங்மேன் கேம்ங்கிறத பிரிண்ட் பண்ணிட்டேன் அண்ட் சாய்ஸஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன். இன்புட் நான் வாங்கிட்டேன். வாங்கிட்டு இப்போ அது ஒய்யா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த லூப்ல வந்துருமா? ஸோ இந்த லூப்ல வந்துடும். வந்துட்டு சி நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன். இங்க சியோட வேல்யூ நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன், 10ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு 10 சாய்ஸஸ் மேம். ஸோ நான் 10ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ நாட் ஈக்குவல் டு 0னா அது நாட் ஈக்குவல் 0ல தான் இருக்கு. அண்ட் ஒய் ஈக்குவல் ஒய். எனக்கு ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இந்த சி ஏன் இங்க கொடுத்துருக்கேங்கிறத நான் லாஸ்ட்ல சொல்றேன். இந்த ஸ்டெப் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, இதை பிரேக் பண்றதுக்காக. இப்ப எனக்கு 10 சாய்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா சி ஈக்குவல் 0 ஆயிரும். அப்ப எனக்கு இந்த ஒயில் கண்டிஷன் பிரேக் ஆகி வெளியே போயிடும். மறுபடியும் இந்த வெல்கம் வந்து பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஸோ இங்க நான் கமாண்ட் லைன் கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா படிச்சு பார்க்குறப்ப புரியறதுக்காக. ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன கொடுத்துருக்கேன், கண்டினியூ இஃப் w ஈக்குவல் 0 சாரி ஒய். இப்போ w ஈக்குவல் ஒய்னா கண்டினியூ ஆகும். அண்ட் ரேண்டம் ஃபங்க்ஷன் ஃபார் சூசிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ஓகே, இப்போ ரேண்டம் ஃபங்க்ஷன் இங்கே இம்போர்ட் ரேண்டம் கொடுத்துருக்கேன். ரேண்டம் ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணுது. பண்ணிட்டு சாய்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் சாய்ஸுங்கிற வேரியபிளில் ரேண்டம் டாட் சாய்ஸ்ன்னு சொல்லி இங்கே இருந்து ஆரம்பிச்சு லிஸ்ட்டை கிட்டத்தட்ட 600 வேர்ட் கொடுத்துருக்கேன். இந்த 600 வேர்டில் ஐ திங்க் 600 இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி காப்பி பண்ணுறப்போ 600 காப்பி பண்ணேன். சரி, ஓகே. ஸோ 100 இருக்குன்னு வைங்க. ஒரு 100 வேர்டில் எனக்கு ஏதாவது ஒரு வேர்டை பிக் பண்ணி எனக்கு சாய்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். அதான் ரேண்டம் டாட் சாய்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட. நம்ம ரேண்டம் டாட் ஷஃபிள் பார்த்துட்டோம். ரேண்டம் டாட் ஷஃபிள் வந்து அந்த டிக்டாக் டோங்கிற கேம்ல பார்த்துருப்போம். ஓகே, அதே மாதிரி ரேண்டம் டாட் ரேண்ட் என்ன பண்ணோம், 10 இன்டீஜர்ல இருந்து ஒரு வேல்யூவை எடுத்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி ரேண்டம் டாட் சாய்ஸ் எதுக்குன்னா, ரேண்ட் வந்து ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் ரேண்டம் டாட் சாய்ஸ்ன்னு யூஸ் பண்றேன். அது என்ன பண்ணுது, இருக்கிற 100 வேர்ட்ல எனக்கு ஒரு வேர்டு எடுத்து ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுது. அதுதான் சாய்ஸுங்கிற வேரியபிள்ல கொடுத்துருக்கு. ஓகே, சாய்ஸுங்கிறது வேரியபிள், நல்லா பார்த்துக்கோங்க. ரேண்டம் டாட் சாய்ஸுங்கிறது நம்ம சூஸ் பண்றதுக்கு. அண்ட் அதை எடுத்து நான் சாய்ஸுங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? ஸோ இதுல இருந்து ஏதோ ஒரு வேர்ட் எடுத்து சாய்ஸ்ல சேவ் பண்ணியாச்சு. இது வரைக்கும் மேல போறீங்களா, அந்த சாய்ஸ் இருந்த அந்த இடத்துக்கு போறீங்களா? கொஞ்சம் மேல. இங்க சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேண்டம் டாட் சாய்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. இங்க நீங்க எதுவுமே க்ளோஸ் பண்ணல. சோ உங்க சாய்ஸஸ் எல்லாம் கொடுத்துட்டு கடைசில க்ளோஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க, இது லிஸ்ட்டுக்குள்ள தானே இருக்கு. ஓகே ஓகே, இது பேரந்தசிஸ் ஃபார் வந்து ரேண்டம் ஃபங்க்ஷனுக்கு. இதுக்குள்ள நான் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட் வந்து கடைசில போயிட்டு உங்களுக்கு அங்க. ஆமா, இங்க வந்து இடம் இல்லாதனால அப்படி காமிக்குது நமக்கு. ஓகே, இங்க வந்து க்ளோஸ் பண்ணனும். ஓகே.
ஸோ இது என்ன பண்ணேன்னா, இது எக்ஸல்ல ஒரு சின்ன ட்ரிக் ஃபார்முலா போட்டு தான் எடுத்தேன். ஆன்லைன்ல இருந்து வேர்ட்ஸ்லாம் எடுத்துட்டேன். இந்த வேர்டு எப்படி இருந்துச்சுன்னா 1 டாட் அட்ஜஸ்ட்மெண்ட், 2 டாட் அட்வர்டைஸ்மெண்ட், 3 டாட் அக்ரிமெண்ட்னு ஃபுல்லா இருந்துச்சு. அதை எக்ஸல்ல ஃபார்முலா யூஸ் பண்ணி 2 செக்ரிகேட் பண்ணிட்டு அண்ட் நமக்கு வந்து மேல கோட்ஸ் வேணும், சிங்கிள் கோட்ஸ் இல்லைன்னா டபுள் கோட்ஸ் வேணும் இல்லையா? நெட்ல இருக்கிறதெல்லாம் வந்து சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு ஃபார்முலா போட்டு எக்ஸல்ல இருந்து டபுள் கோட்ஸை கன்வெர்ட் பண்ணி இந்த இதை எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அது எப்படி பண்றதுன்னு வேணும்னாலும் இதை முடிச்சுட்டு சொல்றேன். ஓகே மேம். ஸோ இந்த மாதிரி எப்படி இந்த கோட்ஸ்லாம் போடுறது, ஏன்னா நம்ம லார்ஜ் நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இல்லை டேட்டா பேஸில் லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டாஸை நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன்னா எனக்கு இந்த கோட்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக போட்டுட்டு இருக்க முடியாது. அதுக்கு நீங்கள் ஒரு ஃபார்முலா போட்டு எக்ஸலில் அப்படியே எடுத்து விட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் கம்மா வந்துடும். ஓகே, ஸோ அது இஃப் யூ நீட் இது இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஓகே, தென் இது வரைக்கும் அந்த சாய்ஸோட ரேண்டமோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து இண்டெக்ஸ்ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இண்டெக்ஸ் எதுக்குன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக இண்டெக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் எடுத்து அதில் எத்தனை டேஷ் போடணும்னு நான் கவுண்ட் பண்ணும். ஓகே, எத்தனை டேஷ் போடணும்னு கவுண்ட் பண்ணணும். இப்போ ட்ரிங்க்னு இருக்குவீங்களேன், ட்ரிங்கோட லென்த்து எவ்வளவு? DRINK 5. எனக்கு என்ன ஆகும், இண்டெக்ஸ்ல போய் 5ன்னு சேவ் ஆகும். ஓகே, இண்டெக்ஸ்ல போய் 5ன்னு சேவ் ஆகும். அண்ட் கீழே என்ன கொடுத்துருக்கேன், இது ஒரு லிஸ்ட், பொசிஷன் ஈக்குவல் டு உள்ள லிஸ்ட்டுகளை எழுத்துக்கு பதிலாக டேஷ் கொடுத்துருக்கேன். தட் இஸ் மைனஸ். ஓகே, தட் இஸ் மைனஸ் கொடுத்து அதை இண்டெக்ஸால மல்டிபிள் பண்றேன். இப்போ எனக்கு இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ஆகும், நான் ஒரு ட்ரிங்க்னு சூஸ் பண்றேன்னா இண்டெக்ஸ் வந்து ட்ரிங்க் அதோட லென்த் சாய்ஸுங்கிறது நம்ம அந்த ரேண்டம்ல இருந்து சூஸ் பண்ற லெட்டர். ஓகே, ஸோ அப்போ சாய்ஸ்ல ட்ரிங்க்னு சேவ் ஆயிருச்சு, ரேண்டம் வந்து சூஸ் பண்ணி சாய்ஸ்ல சேவ் பண்ணிருச்சு. ஓகே, இப்போ ட்ரிங்கோட ட்ரிங்க்ங்கிறது இங்க இருக்கா, இப்போ அதோட லென்த் நம்ம ஃபைன் பண்ணோம்னா ட்ரிங்கோட லென்த் எவ்வளவு? 5 லெட்டர் தானே இருக்கு. ஸோ அந்த 5 லெட்டர் வந்து இண்டெக்ஸ்ல 5ங்கிற வேல்யூல ஸ்டோர் ஆயிருக்கும். இங்கே நான் பாருங்க, இந்த ஒய்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இண்டெக்ஸ் ஈக்குவல் 0ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுல இருக்கிறது எல்லாமே நான் பின்னாடி வர வர யூஸ் பண்ணிட்டே வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இன்ட்னு எடுத்துக்கும். ஓகே, மறுபடியும் இங்கே வர்றேன். ஸோ இப்போ இண்டெக்ஸோட ஃபங்க்ஷன் என்ன? இன்ட் ஃபங்க்ஷனு. அண்ட் லென்த் ஆஃப் சாய்ஸ் எடுக்கிறப்போ எனக்கு இப்போ 5னா 5, 4னா 4. இப்போ டவுட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, ட்ரிங்க்னா 5 அண்ட் டிரைவிங்கிறப்போ 7 அப்படி ஸ்டோர் ஆகும். இங்கே என்ன பண்ணுது, லிஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கீங்க. இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ சாய்ஸ்ல இருக்கிற வேல்யூவோட லென்த்தை எடுத்து இண்டெக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடுது. இப்போ எக்ஸாம்பிளா ட்ரிங்க்னு இருக்குன்னா இண்டெக்ஸ்ல 5ன்னு ஸ்டோர் பண்ணிடும். இப்போ பொசிஷனுங்கிற வேரியபிள்ல இந்த டேஷ்ங்கிற ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, நீங்க சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள எதை போட்டாலும் அது ஸ்ட்ரிங்கு. நான் இதுக்குள்ள அட்டுன்னு போட்டாலும் அது ஸ்ட்ரிங்கு, அண்ட் அதுக்குள்ள மாடுலஸ் போட்டாலும் ஸ்ட்ரிங்கு. ஓகே, நான் இங்க மைனஸ்ன்னு போட்டிருக்கேன். எதுக்குன்னா எனக்கு டேஷ் மாதிரி தெரியணுங்கிறதுக்காக நான் மைனஸ் போட்டிருக்கேன். நீங்க அண்டர்ஸ்கோர் போடலாம் அண்ட் எது வேணா போடலாம். ஓகே, போட்டுட்டு இப்போ எனக்கு இண்டெக்ஸ்ல 5ங்கிற வேல்யூ இருக்குன்னா இது 5ஆல மல்டிபிள் பண்ணும். எப்படின்னா இருங்க, இன்னொரு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு தனியா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அதே மாதிரி சாய்ஸ் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் ரேண்டம் இம்போர்ட் பண்ணும். ரேண்டம் இதுக்கு முன்னாடி பண்ணணும், இருங்க. import random பண்ணிட்டு random டாட்
சாய்ஸ்னு கொடுத்துட்டேன். இதே பேரை நான் இதுக்கு வச்சிருக்கேன். as it is நம்ம அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஸ்டெப்பு புரியணுங்கிறதுக்காக, அது ஒரு சின்ன லாஜிக் தான், அது புரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு தனியாக போட்டிருக்கேன். ரேண்டம் சாய்ஸ்க்குள்ள ஒரு லிஸ்ட்டு, இதுக்குள்ள நான் ஒரு வேர்டு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, அதில் ஒரு ஆப்பிள்னு கொடுக்குறேன்னு வைங்க. கொடுத்துட்டு ஸோ இப்போ ஆப்பிள்னு கொடுத்தாச்சு. அண்ட் சாய்ஸ்க்குள்ள எனக்கு என்ன இருக்கு, ஆப்பிள்னு இருக்கு. சரியா? இப்போ என்ன பண்றேன், இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள லென்த் ஆஃப் சாய்ஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ இண்டெக்ஸ்குள்ள என்ன இருக்கும், 5ங்கிற வேல்யூ இருக்கும். ஏன்னா ஆப்பிளோட ஃபுல்லா 5. சரியா? இப்போ 5ங்கிறது இருக்கும். இன்னொன்னு என்ன பண்றேன், பொசிஷன் ஈக்குவல் லிஸ்ட்டுக்குள்ள மைனஸ்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு ஸ்டார் இண்டெக்ஸ் கொடுத்துறேன். கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டேன். இப்போ பொசிஷனை நான் எடுத்து பார்த்தேன்னா இன்னைக்கு என்ன இருக்கும், 5 மைனஸ் வரும். ஓகே, இதுதான் அங்கேயும் நடக்குது. புரியுதுங்களா? நீங்க இங்க மைனஸ்க்கு பதிலா ஏன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு 5A வரும். அண்ட் ஏக்கு பதிலாக இங்கே அட்டுன்னு கொடுத்தீங்கனாலும் 5 அட்டு வரும். நான் ஃபில்லிங் த பிளான்ஸுக்காக தெரியுங்கிறதுக்காக நான் மைனஸ் கொடுத்துருக்கேன். இந்த லாஜிக் புரிஞ்சுங்களா எல்லாத்துக்கும்? எஸ் சார். ஓகே, ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், இதை பிரிண்ட் பண்ணிட்டேன். இது பிரிண்ட் பண்ண லாஜிக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டெப்ல இருந்து தானே அடுத்து என்ன பண்ண போறேன், இப்போ எனக்கு 10 சாய்ஸ் இருக்கு. அண்ட் 10 சாய்ஸை நான் ஐட்ரேஷன் மெத்தட்ல பண்ணணும்னா எனக்கு ஃபார் லூப் யூஸ் ஆகும். ஓகே, நான் இங்கே எஃப் ஈக்குவல் டு எஃப் இங்கே கால் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, எஃப் வந்து நான் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இண்டெக்ஸ் எப்படி மல்டிபிள் பண்ணணும், அதே மாதிரி எஃப் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் போட்டு ஸ்டார் 10ன்னு கொடுத்துருக்கேன். என்ன ஆகும், நீங்கள் ரேஞ்சில் கொடுத்தீங்கன்னா அது 9 வரைக்கும் தான் வரும். ஆனால் இப்படி இந்த மாதிரி எஃப்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ எனக்கு அதில் 10 ஆப்ஜெக்ட் வருமா, நான் 10ஆல மல்டிபிள் பண்ணனா, அப்போ எனக்கு இது 10 தடவை இந்த ஃபாருக்கு கீழே இருக்கிற ஒரு லூப்பு 10 தடவை ரன் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே வந்து ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்லாம் கிடையாது. இங்கே இந்த ஃபார்ல இருந்து ஒரு டேப் விட்டுருக்கீங்கல்ல, இது எல்லாமே ஃபார் லூப்புக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இங்க வயல்ல இருந்து ஒரு டேப் விட்டுருக்கீங்கல்ல, இது எல்லாமே வயலுக்குள்ள இருக்கு. இதுதான் வித்தியாசம். சரியா? இப்போ அந்த எஃப் கொடுத்துட்டேன், எனக்கு 10 தடவை ரன் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு 10 தடவை ரன் ஆகுறப்போ எனக்கு டிஸ்பிளே வந்து மாறிட்டே இருக்கணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் கொடுக்குறேன், இப்போ ஒரு ஏன்னு கொடுக்குறேன்னா ஏ இதுல இருக்குன்னா பிரச்சனை இல்லை. அண்ட் இல்லைனாலும் எனக்கு அதே இதை ரிப்பீட் ஆகும். ஓகே, இப்போ வேற ஏதாவது டபிள்யூ நாட் இன் த ஸ்ட்ரிங்கு 6 இந்த என்ன இருக்கு, எனக்கு பழைய இது கிளியர் ஆகிட்டு புதுசாக வந்து 6 நீங்கள் டினோட் ஆயிருக்கா. இப்போ இது புது அவுட்புட். ஓகே, அப்போ புது அவுட்புட் வேணும்னா எனக்கு இங்கே நான் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எங்கே இருக்கு, ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கோம் நம்ம. டிஸ்பிளேங்கிறது ஃபங்க்ஷனு. இங்கே ஏன் டைம் ஸ்லீப் கொடுத்துருக்கேன்னா எனக்கு ஒரு 2 நிமிஷம் நின்று அதுக்கப்புறம் எனக்கு அவுட்புட்டை கிளியர் பண்ணணும். ஏன்னா வேகமாக கிளியர் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம அந்த ஏஎஸ் நாட் இந்த ஸ்ட்ரிங்கு ஏஎஸ் இந்த ஸ்ட்ரிங்லாம் நம்மளால படிக்க முடியாது. அதனால எனக்கு ஒரு 2 செகண்ட் நின்று அதுக்கப்புறம் கிளியர் பண்ணுன்னு டைம் டாட் ஸ்லீப் 2ன்னு கொடுத்துருக்கேன். 2 செகண்ட். இங்கே 3ன்னு கொடுத்தீங்கன்னா 3 செகண்ட். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பொசிஷன். ஓகே, பிரிண்ட் பொசிஷன்ங்கிறது என்னன்னு பார்த்தோம் நம்ம. அந்த இங்கே இருக்கு பாருங்கன்னா, பிரிண்ட் பொசிஷன்ங்கிறது அந்த டேஷ் வேல்யூ அது பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை கொடுத்தாச்சு. அண்ட் இது எதுக்கு லென்த் எது கொடுத்துருக்கேன்னா, ஒவ்வொரு டைமும் எனக்கு ரன் ஆக லென்த்தில் ஒரு வேல்யூ அதிகமாகிட்டே இருக்கும். லென்த் ஃபர்ஸ்ட் 0ல இருக்கும், எனக்கு ஒரு லோப் முடிச்சிருச்சுன்னா லென்த் 1ன்னு வந்துடும். அண்ட்
இன்னொரு லூப் முடிகிறப்போ லென்த் 2ன்னு வரும் அண்ட் இன்னொரு லூப் முடிகிறப்போ லென்த் 3ன்னு வரும். ஓகே, ஏன் அப்படி கொடுத்துருக்கு அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், பிரிண்ட் சி கமா சாய்ஸஸ் ஆர் ரிமைனிங். ஃபர்ஸ்ட் சி லெவலில் இருக்கு 10ங்கிற வேல்யூ இருக்கு. இங்க பார்த்தோம் ஸ்டார்டிங்ல சி இங்க கொடுத்துருக்கனா சி ஈக்குவல் டு 10ங்கிற வேல்யூ அண்ட் லென்த் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிரும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிரும். பிரிண்ட் பண்ணிட்டு சியோட வேல்யூ என்ன 10ங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் என்ன வரும், சி ஈக்குவல் டு 10 மைனஸ் லென்த். இப்போ இங்க என்ன ஃபர்ஸ்ட் லூப் அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் அப்போ லென்த்தோட வேல்யூ 1ன்னு ஆயிரும் அண்ட் இங்க வரப்போ 1. இப்போ 10 மைனஸ் 1ங்கிறது 9ன்னு வந்து சில சேவ் ஆயிரும். அடுத்து மறுபடியும் இன்னொரு ஐட்ரேஷன் வரப்போ என்ன ஆகும், இங்க 9ன்னு பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் லென்த்தோட வேல்யூ என்ன 2 அண்ட் 2 மைனஸ் 10 இங்க 8ங்கிறது சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஐட்ரேஷன் வர்றப்போ சி 8ன்னு பிரிண்ட் ஆகும் அண்ட் 8 மைனஸ் 10 7. இந்த மாதிரி 7 6 5 3 4 2 1 வரைக்கும் இங்கேயே பிரிண்ட் ஆகி முடியும் இந்த ஃபார் லூப்ல. ஓகே, அடுத்து என்ன பண்றோம், ஸோ எக்ஸிகியூஷன் ஃபார் இஃப் யூசர் இன்புட் அண்ட் சிஸ்டம் சாய்ஸ் ஆர் சேம். ஸோ இங்க என்ன பண்றோம், அவங்க கொடுக்கறதெல்லாம் கொடுத்து ஃபுல்லா கால்குலேட் பண்ணிருப்போம்ல, அந்த வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இந்த மாடியூல் மட்டும் நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்றேன், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இதை மட்டும் நான் கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? தென் இப்போ அவன் ஒரு லெட்டர் வந்து பிரிண்ட் பண்றான். இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அவன் யூசர் வந்து பிரிண்ட் பண்றதுக்கான இன்புட் ஆப்ஷன்ங்கிறது. என்ன கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங் இன்புட் என்டர் யுவர் லெட்டர்னு கொடுத்துருக்கேன். என்ன லெட்டர் கொடுத்தாலும் எனக்கு லோவர் கேஸ்ல தான் எடுத்துக்கும், ஏன்னா நான் எல்லாத்தையுமே லோவராக தான் கொடுத்துருக்கேன் சாய்ஸஸ்ல. ஓகே, ஸோ அப்போ அது வந்து லோயர் கேஸாக தான் எடுத்துக்கும். அடுத்து இஃப் சேம் லெட்டர் ரிப்பீட்ஸ் இன் த ஸ்ட்ரிங். ஓகே, இப்போ இங்க வர்றேன் நான் வந்துட்டு பி இன் ஆப்பிள்னு கொடுக்குறேன். ட்ரூன்னு வருதா? சரி, நம்ம இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். பி வந்து ஆப்பிள்ல எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படின்னு. இண்டெக்ஸ் கீவேர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஆப்பிள் டாட் இண்டெக்ஸ் உள்ள பின்னு கொடுக்குறேன் 1. அப்ப ரெண்டாவது லெட்டர்ல பி இருக்குல்ல, அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? நீங்க எத்தனை தடவை ரன் பண்ணாலும் பின்னு தான் வரும். சரி, இன்னொரு பி உள்ள கொடுத்து பார்க்கலாம்னா எரர் அடிக்கும், ஏன்னா அது வந்து ஒரு ஆர்குமெண்ட் தான் வந்து பாஸ் பண்ண முடியும், எரர் அடிக்கும். சரி, இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு எனக்கு யோசிச்சு உட்காந்து இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு ஆன்லைன்ல எல்லாம் தேடல. சரி, இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா. அதை வச்சுதான் இந்த கோடு வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இங்க வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கேன்ல, இந்த கோடை அதை வச்சுதான் சால்வ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, இப்போ சாய்ஸ் டாட் கவுண்ட்னு கொடுத்துட்டேன். சாய்ஸ் டாட் கவுண்ட்னா என்னன்னா, இவன் ஆப்ஷன் கொடுக்குறான், இங்க எனக்கு இன்புட்டா ஆப்ஷன் கொடுக்குறான் அண்ட் இந்த ஆப்ஷன் இங்க வந்து பிளேஸ் ஆகுது, சரியா? இங்க ஆப்ஷன் வந்து இங்க பிளேஸ் ஆகுது. இது இருங்க, இதெல்லாம் காப்பி பண்ணி அப்படியே உங்களுக்கு இங்க போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன், சரியா? ஆப்ஷன் வந்து இன்புட் ஓகே, இங்க வந்து செக் பண்ணுது அண்ட்
என்ன பண்ணுது, சாய்ஸ் டாட் கவுண்ட் ஆஃப் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கே நான் இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன பண்ணுது, கவுண்ட்டுங்கிற வேல்யூ கீவேர்டு என்ன பண்ணோம்னா, இப்போ ஆப்ஷன் பின்னு இருக்குன்னு வைங்களேன், சாய்ஸில் வந்து பி 2 தடவை இருக்குது அப்படின்னா இது 2 தடவை வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லும். சரியா? இப்போ 2 டைம்ஸ் இருக்குன்னு சொல்லுச்சுன்னா அப்போ நான் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன், 1 விட அதிகமாக இருந்துச்சு. இந்த கண்டிஷன் வந்து 1 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே போயிடும். அப்போ இங்கே 2 வந்துருச்சு. ஆப்பிளில் வந்து பி 2 இருக்கு இல்லையா, இப்போ 2 வந்துருச்சு. ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜெக்ஷன் கொடுத்த மாதிரியே ஆப்பிள்னு கொடுக்குறேன். ஆப்பிள் சாரி கவுண்ட் கொடுக்குறேன். கவுண்ட்டு உள்ள பி கொடுக்குறேன். 2ன்னு வருதா? அப்போ 2 லெட்டர் எனக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரியா? இப்போ 2 லெட்டர் இருக்கு. அப்போ இது 1 விட இந்த கண்டிஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா இது உள்ள வந்துடும். இதான கம்பேரிட்டிவ் தான், கிரேட்டர் தான் கொடுத்துருக்கோம். அப்போ உள்ள வந்துடும். உள்ள வந்தனையும் கவுண்ட் ஈக்குவல் 0ன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன் அண்ட் டி ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். எதுக்குன்னா இப்போ ஃபார் ஐ இன் சாய்ஸ். சரியா? இப்போ சாய்ஸ்ல வந்து ஆப்பிள் இருக்குன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து ஏவை வந்து ஐட்ரேட் பண்ணும். ஏ வந்து பார்க்குது அண்ட் ஆப்ஷன்ங்கிறது நம்ம கொடுத்த இன்புட். ஓகே, ஆப்ஷன்ல வந்து நான் பின்னு கொடுத்துருக்கேன் அண்ட் ஏ வந்து பார்க்குது ஆப்ஷன் இன் ஐ. அப்போ ஏ வந்து செக் பண்ணுது, பி வந்து ஐல இல்லை. சரி, அடுத்து கீழே வந்துடுது. அதுக்கப்புறம் பி வந்து செக் பண்ணுது, பி வந்து ஐல இருக்கு. சரி, ஆப்ஷனுங்கிறது பி அண்ட் ஐங்கிறது பி. ஸோ அப்போ செக் பண்ணுது, செக் பண்ணிட்டு அப்போ உள்ள வருது. பிங்கிறது இருக்கிறப்போ இந்த கண்டிஷன் இந்த லோக்குள்ள வருது. வந்துட்டு இங்க என்ன ஆகும், கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் 1ன்னு கொடுத்துருக்குன்னா இப்போ ஏ பி இப்போ 2 கவுண்ட் ஆயிரும். சரியா? இப்போ கவுண்ட் ஈக்குவல் 2. ஓகே, இப்போ டி டாட் அப்பெண்டுங்கிறது அதோட டில வந்து ஒரு லெட்டரை வந்து நான் ஆட் பண்ற மாதிரி வைங்களேன். புரியுதா? டில வந்து ஒரு டிங்கிறது ஒரு லிஸ்ட்ல வந்து லாஸ்ட்ல வந்து ஒரு வேல்யூ நான் வந்து அப்பெண்ட் பண்றேன். சரியா? இங்க என்ன பண்றேன், கவுண்ட் -1. ஏன் இங்க -1 போட்டோம்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? இப்போ நான் இங்க 2ன்னு போட்டு கவுண்ட் 2ன்னு வந்து இங்க 2ன்னு பிரிண்ட் ஆச்சுன்னு வைங்களேன், அது என்ன பண்ணும், இண்டெக்ஸ் 2ல போய் பின்னு பிரிண்ட் ஆயிடும். புரியுதா? இல்ல லைட்டா குழப்பற மாதிரி இருக்கா? இல்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ ஆப்பிள்னு எடுத்துக்கோங்க. இது வந்து 0 1 2 3 4 கரெக்டா? இப்போ கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா இங்க பிரிண்ட் ஆகும். ஓகே, 2 and 3 and 4. இங்க என்ன பண்ணுன்னா ஏங்கிறப்போ இது 1ன்னு கவுண்ட் வந்து எடுத்துக்கும் அண்ட் பிங்கிறப்போ கவுண்ட் 2ன்னு எடுத்துக்கும் அண்ட் சிங்கிறப்போ கவுண்ட் 3ன்னு சாரி பிங்கிறப்போ கவுண்ட் 2 அண்ட் இன்னொரு பிங்கிறப்போ கவுண்ட் 3ன்னு வந்துடும். அப்போ அதே கவுண்ட்டை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணோம்னா என்ன ஆகும், 3ங்கிறது எல், இங்கே வந்து பின்னு பிரிண்ட் ஆகும். அப்படி ஆகக்கூடாது இல்லை, அதனால நான் இங்கே -1 கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆகும்னா எனக்கு இங்கே கவுண்ட் 2னா கவுண்ட் -1 2 - 1 வந்து 1. அப்போ இங்கே என்ன பண்ணும், டியில் 1ங்கிற வேல்யூ ஆப்ஜெக்டை ஆட் பண்ணிடும். அப்போ என்ன பண்ணுவோம்னா டி ஈக்குவல் டு 1, அடுத்து மறுபடியும் செக் பண்ணுது, பி வருது. பிங்கிறப்போ இதோட ஐட்ரேஷன் வந்து 3 ஆயிருமா? ஓகே, 3 ஆயிருமா? 3ங்கிறப்ப இங்க -1ங்கிறப்ப 2ங்கிறது இங்க டில வந்து பிளேஸ் ஆயிடும். ஓகே, புரிஞ்சா? அப்போ அண்ட் டில என்ன இருக்கு, 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, 1 and 2. இப்போ எனக்கு நான் பொசிஷன்ல என்ன கொடுத்துருக்கேன், ஐன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஐங்கிறப்போ ஸோ நீங்க 2 பக்கம் ஐ கொடுத்துருக்கேன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். பைத்தான்ல நீங்க ஐ கொடுத்துட்டு மறுபடியும் கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்கிரேடு தான் ஆகும். சரியா? இப்போ இங்கே ஐல 10 இருக்குன்னா மறுபடியும் இங்கே ஐ வந்து ஃபர்ஸ்ட் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இல்லைன்னா இதில் ஏன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னு வச்சுட்டு இங்கே ஏ கொடுக்கும். சரியா?
இப்போ என்ன ஆகும், டில வந்து வேல்யூ 1,2ன்னு இருக்கு. அப்போ எனக்கு இந்த ஃபாருங்கிறது 2 தடவை ஐட்ரேஷன் ஆகும். புரியுதா? இப்போ இவன் ஆப்ஷன் வந்து பின்னு கொடுத்தான்னா என்ன ஆகும்னா, எனக்கு என்னென்ன பிளேஸ்ல இருக்கு 1 and 2 இந்த 2 பிளேஸ்லயும் இவன் ஒரு தடவை பின்னு கிளிக் பண்ணிட்டானா எனக்கு 2 பிளேஸ்ல போய் பின்னு விழுந்துரும். புரிஞ்சுதா? புரியுதா இல்ல? எஸ் எஸ். ஓகே. ஸோ இதை வேணா அந்த 100 வேர்ட்ஸ் எடுத்துட்டு இதை மட்டும் பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். இதுல ஆப்பிள்னு மட்டும் கொடுத்துரும். இந்த இது எல்லாத்தையும் தூக்கிடலாம். இங்க ஆப்பிள் மட்டும் கொடுக்குறோம். ஓகே, வந்துருச்சு. அண்ட் ஒய் கொடுக்குறேன். இப்போ நாங்கள் ஒரு சாய்ஸ் கொடுத்தோன்னா எனக்கு ஒரு சாய்ஸ் தான் வரப்போகுது. பாருங்க, APPLE. ஓகே, இப்போ நான் ஏ அடிக்கிறேன், ஏ வந்துருச்சு. ஏ இஸ் இந்த வேர்டு. அண்ட் பி அடிக்கிறேன். இப்போ கவனமா பாருங்க, எனக்கு பி எங்கெங்க இருக்கோ அங்கங்கெல்லாம் பி ஃபில் ஆயிரும். பாத்தீங்களா? ஏபிபி 2 பக்கம் வந்துருச்சா? நான் ஒரு பி தான் கொடுத்தேன், ஏன்னா இதுல 2 எழுத்து இருக்கு. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா அந்த ஃபார் லூப்பு. ஸோ அது ஒரு சின்ன லாஜிக்கு. அந்த லாஜிக் யூஸ் பண்ணி இதுவே 2 பக்கம் பிஏ வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. புரிஞ்சுதுங்களா? எல் என்இ. ஓகே, இந்த கான்செப்ட் புரிஞ்சுல்ல? இன்னைக்கு 2 டாபிக் எடுக்கலாம்னு நினைச்சு இதே ஃபுல்லா முடிஞ்சிட மாட்டேங்குது. இதோட முடிச்சோம். இந்த சாய்ஸ்ங்கிற ஃபார் லூப் பத்தி தான் நம்ம பார்த்தோம். ஓகே, இது இப்போ நீங்க தனியா போட்டீங்க இல்லையா, அதை இன்னும் ஒரே ஒரு வாட்டி விட்டு ஒரு ஜஸ்ட் கோ த்ரூ மட்டும் பண்ண முடியுமா? இன்னும் ஒரே ஒரு வாட்டி. ஷூர் ஷூர். இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கிறதே பண்ணாம இல்ல தனியா இதை எடுத்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இல்ல, நீங்க தனியா போட்டிருக்கீங்க, அதையே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த ஆப்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதில் ஆப்பிள்னு மட்டும்தான் இருக்கு இல்லையா? இங்கே ஸோ ஆப்பிள் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். எனக்கு ஆப்பிள்ங்கிற சாய்ஸ் மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ இங்கே வந்து செக் பண்ணணும் சாய்ஸ் டாட் கவுண்ட்டு ஆப்ஷன் என்னன்னு. இப்போ நான் பீனு ஆப்ஷன் கொடுத்தேன்னா இங்கே வந்து செக் பண்ணுவோம் கவுண்ட் பண்ணுது பி எத்தனை தடவை ஆப்பிளில் இருக்கு அப்படின்னு. அப்போ எனக்கு 2 டைம் இருக்கு ஆப்பிளில் பிங்கிறது. கரெக்டா? ஸோ ஓப்பன் க்ளோஸ் பேக்கெட்டில் ஆப்பிள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு டாட் கவுண்ட் கொடுக்குறேன். கவுண்ட் பி. பிங்கிறது அங்கே என்ன ஆப்ஷன் நம்ம வாங்குற இன்புட். சரியா? இப்போ என்ன வருது? 2ன்னு வருது இல்லையா? இங்கே 3P இருந்துச்சுன்னா எனக்கு 3ன்னு வரும். ஓகே, ஸோ நான் இதை மட்டும் கவுண்ட் பண்ணுறேன். அதே கான்செப்ட் தான் இங்கே. இங்கே ஆப்ஷனில் இந்த கண்டிஷன் வந்து கவுண்ட் பண்ணுது. கவுண்ட் பண்ணி இப்போ எனக்கு இங்கே 2ன்னு வருது. ஆப்பிள்ங்கிறப்போ 2ன்னு வருமா? 2 இஸ் கிரேட்டர் தென் 1. கரெக்டாக 2 வந்து 2 விட பெருசு. அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்துடும், இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்துடும். ஓகே, வந்துட்டு இது சும்மா 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். கவுண்ட்ங்கிறத இன்ட்னு கொடுத்துக்கிறேன், அண்ட் டிங்கிறத லிஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்து ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணுறேன். எதுக்கு இந்த ஃபார் லூப்னா, இப்போ சாய்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வெர்டிக்கலாக அசைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த சாய்ஸுங்கிறது என்ன? ஆப்பிள். ஓகே, சாய்ஸுங்கிறத நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணுறது ஆப்பிள். ஆப்பிளில் ஃபார் ஐ இன் ஆப்பிள்னு கொடுத்தோன்னே எனக்கு எப்படி பிரிண்ட் ஆகும்?
ஏ ஒரு தடவை, பி ஒரு தடவை, பி ஒரு தடவை, எல் ஒரு தடவை, இ ஒரு தடவை தனித்தனியா தானே எடுக்கும். இப்போ தனித்தனியா எடுக்கிறப்ப எனக்கு 5னா 5 ஐட்ரேஷன் வரும், 5 லூப் வரும் அந்த ஃபார் லூப். ஓகே, 5 ஃபார் லூப் வரும். அப்போ இந்த கவுண்ட் பிளஸ் ஈக்குவல் 1ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இது எதுக்குன்னா எனக்கு 5 லூப் வர்றப்பையும் ஃபர்ஸ்ட் கவுண்ட் 0வா இருக்கும், ஃபர்ஸ்ட் லூப்ல கவுண்ட் 1 ஆகும், அண்ட் செகண்ட் லூப்ல கவுண்ட் 2 ஆகும், அண்ட் தேர்ட் லூப்ல கவுண்ட் 3, அண்ட் ஃபோர்த்ல வந்து கவுண்ட் 4 ஆகும். ஓகே, கொடுத்துட்டு இப்போ ஆப்ஷன் இன் ஐன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இஃப் ஆப்ஷன் இன் ஐ, ஆப்ஷன்ங்கிறது நம்ம என்ன இன்புட்டா கொடுக்குறோமோ, யூசர் அந்த பிளேயர் வந்து என்ன இன்புட்டா கொடுக்குறோமோ அது வந்து ஆப்ஷனு. பிளேயர் என்ன கொடுத்துருக்கான், இப்போ பின்னு கொடுத்துருக்கான்னா பி 2 தடவை இருக்கு, அண்ட் ஆப்ஷன் வந்து ஐல இருக்கான்னு செக் பண்ணுது. ஆப்ஷன்ங்கிறது பி, ஐங்கிறது சாய்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐங்கிறது சாய்ஸ்ல இருக்க சிங்கிள் வேல்யூஸ். ஓகே, ஏ பி பி எல் இ. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும், ஏ வரும். ஏ வந்து ஐல ஸ்டோர் ஆகும், அண்ட் இங்க அந்த ஐல ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுது. சாரி, ஆப்ஷன் வந்து ஐல இருக்கான்னு செக் பண்ணுது. ஆப்ஷன் என்ன, பி. இங்க ஐங்கிறது ஏ இல்ல. ஸோ அப்போ அது ப்ராப்ளம் இல்லை, அதை விட்டுட்டு போயிடும். நான் எல்ஸ் கண்டிஷனை இங்கே கொடுக்கல, அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை விட்டு போயிடும். அடுத்து என்ன இருக்கு, ஏக்கு அடுத்து பி. அப்போ என்ன ஆகும், பி வந்து ஆப்ஷன் பி அண்ட் ஐயும் பி. அப்போ இருக்கு, ஆப்ஷன் வந்து ஐல இருக்கு கரெக்டா. அப்போ என்ன ஆகும், இங்கே வரும். நம்ம லிஸ்ட்டுக்கு வந்து அப்பெண்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிடணும். அப்பெண்ட் என்ன பண்ணுவோம்னா லிஸ்ட்டுக்கு கடைசியில ஆப்ஜெக்ட்ஸ் ஐட்டமா ஆட் பண்ணிட்டே வரும். ஓகே, சரிங்களா. இப்போ இந்த கவுண்ட் என்ன பண்ணுது, ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் கவுண்ட் பண்ணுது. எனக்கு ஏக்கு அடுத்து பி. இப்போ பி வர்றப்போ இந்த கவுண்டோட வேல்யூ 2வா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏக்கு 1 அண்ட் பிக்கு வந்து 2. சரியா, அப்போ ஆப்ஷன் வந்து ஐல இருக்கிறப்போ பி வந்து இந்த ஐ ஈக்குவல் பி அண்ட் ஆப்ஷன் ஈக்குவல் பி, ரெண்டுமே பியா இருக்கப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள போகும். உள்ள போச்சுன்னா இந்த அப்பெண்ட் கவுண்ட் -1ன்னு ஏன் கொடுத்துருக்கோம்னா, ஆக்சுவலா கவுண்ட் படி A1 அண்ட் P2, ஆனா இண்டெக்ஸ் படி A வந்து 0 அண்ட் P வந்து 1. கரெக்டா. ஓகே, அப்ப என்ன பண்ணும், நான் கவுண்ட் 2னா நான் -1 பண்ணும். புரிஞ்சாது? எஸ் எஸ் புரிஞ்சுது. ஓகே, அப்ப எனக்கு என்ன வரும், டி டாட் அப்பன்னா அங்க கவுண்ட் -1ங்கிறது எனக்கு 1ங்கிற வேல்யூ வரும். அடுத்து P வந்து 3ல இருக்கா, இப்போ 3ங்கிறப்போ கவுண்டோட வேல்யூ 3 அண்ட் 3 - 1 2ங்கிற வேல்யூ வரும். இப்போ இங்க என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் 1 இருக்கும், கமா 2. இதோட இந்த லூப் முடிஞ்சிருச்சு. இந்த லூப் முடிஞ்சிருச்சு மேம். d = 1, 2 மட்டும் இருக்கு நம்ம இப்ப. சரிங்களா. அடுத்து இந்த ஃபார் லூப் வருதா. இப்போ என்ன பண்றேன், i வந்து இன் d, d வச்சு நான் ஐட்ரேட் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் 1 ஐட்ரேட் ஆகும், அப்புறம் 2 ஐட்ரேட் ஆகும். கரெக்டா. இப்போ 1 ஐட்ரேட் ஆகும், என்ன ஆகும், பொசிஷன் 1. அப்போ 1 இங்க ஐக்கு பதிலாக நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1 = ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷனுங்கிறது என்ன வேல்யூ, p. ஓகேங்களா. இப்போ பொசிஷன் 1ங்கிறது பொசிஷன்ங்கிற ஆர்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ. எப்படி சொல்றது, இண்டெக்ஸ் 1 பொசிஷன். ஓகேங்களா. இந்த இதான ஆப்பிள் APPLE கரெக்ட்டுங்களா. எங்க அப்போ பொசிஷன் 1 வந்து ஃபர்ஸ்ட் டிரைவ் ஆகும். இங்க ஐன்னு நான் என்ன கொடுத்துருக்கீங்க, ஐன்னு கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் பொசிஷன் 1 வரும். இந்த 1ங்கிற இந்த இடத்துல P வந்து பிரிண்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்து 2ன்னு வரும், ஏன்னா இங்க T 1 முடிஞ்சோடனே அடுத்த D யோட வேல்யூ 2. இப்போ 2ன்னு வரும். அண்ட் பொசிஷன் இண்டெக்ஸ் நம்பர் 2ல வந்துட்டு அதே ஆப்ஷன்ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்ப என்ன ஆகும், நான் Pன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு Pன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு 2 இடத்துல வந்து Pங்கிறது பிரிண்ட் ஆகும். ஓகே, புரிஞ்சுங்களா. புரிஞ்சுதுங்க. ஓகே, ஸோ நம்ம இதை முடிச்சிட்டோம். அண்ட் அடுத்த ஸ்டெப் எங்கன்னா, இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணீங்களா, நீங்க ஆப்பிள் போட்டதுக்கு பதிலா கேரி CARRY அப்படின்ற இன்புட் கொடுத்துருக்காங்க. என்ன இன்புட் மேம்,
CARRY. CA கேரியா? RRY, yeah, carry. ஸோ இந்த சாய்ஸ் வந்து இப்போ நம்ம கேரி நம்ம இங்க டைப் பண்றோம், பட் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கியும் பண்ணலாம் இல்லைங்களா? வாங்கியும் பண்ணலாம். ஆனா அது கேமா இருக்காதுல்ல மேம். ஓகே, ரைட் ரைட். அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஆமா. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒய் கேரி CARRY. ஓகே மேம், நான் 5 எழுத்து வந்துருச்சு. இப்போ நான் ஆர் கொடுக்குறேன். ஓகே. ரெண்டு என்ன வேர்ட் கொடுத்தேன் நான்? CARRY தான் கொடுத்துருக்கீங்க. ஏதோ இடையில மாத்திட்டோம். இங்கே இருக்கு பாருங்க. இது நான் எடுத்து விடவே இல்லை. ஓகே ஓகே, வெல்கம். அண்ட் ஜூபிட்டர் நோட் புக் கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம்லாம் ரன் பண்றப்போ லைட்டா ஹேங் ஆகுது. பெட்டர் சாய்ஸ் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன் நான் உங்களுக்கு. ஓகே, இப்போ கரெக்டாக வருதுங்களா மேம்? CA அண்ட் ஒய் கொடுத்தா கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே மேம். எஸ் எஸ், தேங்க் யூ. ஆக்சுவலாக அப்படி என்னன்னா நம்ம D = 1,2 எக்ஸ்பிளைன் பண்ணதை கரெக்ட் பண்ணாமே காப்பி பண்ணி போட்டோம். அதனால வந்து அது என்ன ஆயிடுச்சு, 1,2,3 ஆட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்னாவே எனக்கு 3 இடத்துல வந்து 6 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக்னால நிறைய மாறிடும். அண்ட் எங்க விட்டோம்? ஸோ இது முடிஞ்சது. அண்ட் இது வந்து நானா ஒர்க் அவுட் பண்ண லாஜிக்கு. இதை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, தனித்தனியாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது லாஜிக் தோணுனாலும் அந்த சால்வ் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் இதுதான். இப்போ நான் ஒவ்வொரு லெட்டரா கொடுக்குறப்போ A is இந்த ஸ்ட்ரிங்கு அண்ட் B is இந்த ஸ்ட்ரிங்கு அப்படின்னு வந்துச்சு இல்லையா, அதுக்கான கண்டிஷன் இஃப் கிளாஸ்ல கொடுத்துருக்கேன். அண்ட் நான் எல்லாமே இஃப்ல கொடுத்துருக்கேன். நீங்க இஃப் எலிஃப் எலிஃப்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஓகே, இதுல என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இஃப் ஆப்ஷன் இன் சாய்ஸ். ஓகே, நீங்க ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம். நான் ஏதோ ஒரு சேஃப்டிக்காக ஸ்ட்ரிங்னு கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ ஆப்ஷன்ங்கிறது P இல்ல A C D, அது வந்து என்னோட சாய்ஸ்ல இருக்கு. ஓகே, அப்புறம் ஆப்ஷன் வந்து எம்டியா இருக்கக்கூடாது. கரெக்டா? எம்டியா இருந்துச்சுன்னா இதுக்குள்ள போகக்கூடாதுங்கிறதுக்காக ஆப்ஷன் நாட் ஈக்குவல் டு எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி எஸ் நாட் ஈக்குவல் டு சாய்ஸ்னா எது கொடுத்துருக்கேன்னா, எஸ்ங்கிறது ஃபில் ஆகினதுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ அண்ட் சாய்ஸுங்கிறது நம்ம ரேண்டம்ல சூஸ் பண்ண வேல்யூ. ஓகே, இது ரெண்டையும் கொடுத்துருக்கேன். அண்ட் அப்புறம் சாய்ஸ் டாட் கவுண்ட் ஆப்ஷன் ஈக்குவல் 1. நம்ம ப்ரீவியஸ்ல பார்த்தோம் சாய்ஸ் டாட் கவுண்ட் ஆப்ஷன் கிரேட்டர் தென் 1. இது ஈக்குவல் 1னா மட்டும்தான் இதுக்குள்ள போகும், கிரேட்டர் தென் 1னா இதுக்குள்ள போகாது. ஓகே, இதெல்லாம் ஒரு கண்டிஷனா கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பார்க்க பெருசா இருக்கும். அண்ட் இதை படிச்சு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக். ஓகே, அதுக்கப்புறம் ஆறுங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். பண்ணிட்டு சாய்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இது எதுக்குன்னா, நம்ம Pல செக் பண்ணோம் இல்லையா, P வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு, இண்டெக்ஸ் லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு. சரியா? இது கவுண்ட் வந்து 1 இருந்தா மட்டும் தான் இதுக்குள்ள போகும். கவுண்ட் 2ன்னு இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல, அதுக்குள்ள போய் பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, இது கவுண்ட் 1ல இருக்கு, ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. இப்போ கிரேஸ்ல பாத்தீங்கன்னா A வந்து ஒரே ஒரு லெட்டர், அப்படின்னா இந்த கண்டிஷனுக்குள்ள போகும். இதுக்கு இந்த கண்டிஷனுக்குள்ள போகும். சரியா? போயிட்டு செக் பண்ணுது R ஈக்குவல் டு சாய்ஸ் டாட் இண்டெக்ஸ் ஆப்ஷன். சாய்ஸ்ல நான் கொடுத்துருக்க ஆப்ஷன் எத்தனாவது இண்டெக்ஸ்ல இருக்கு? இப்ப கிரேசினா ஏங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கா, இந்த ஏவை கொண்டு வந்து ஆர்ல ஸ்டோர் பண்ணிடும். சாரி, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ங்கிற 1ங்கிற வேல்யூவை கொண்டு வந்து ஆர்ல ஸ்டோர் பண்ணிடும். அப்புறம் பொசிஷன் R ஈக்குவல் டு ஆப்ஷன்
அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ பொசிஷனோட ஆறுங்கிறது என்ன, அதுலேயும் ஒன்று தான், அங்கேயும் ஒன்று தான். பொசிஷனுங்கிற ஒன்றுங்கிற இண்டெக்ஸில் ஆப்ஷனுங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுது. இது புரியுதுங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கா? ஹலோ, இது வரைக்கும் புரியுதுங்க. கண்டினியூ பண்ணலாம். இல்ல மத்தவங்களுக்கு கேளுங்க. அதனால தான் நான் பதில் சொல்லல நான். ஓகே. வேற புரியுதுல இது? இப்போ இந்த 2 ஸ்டெப் மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. சரி சார், புரியுது சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இப்போ நான் வந்து பொசிஷனுங்கிறத வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அப்போ என்ன ஆகும், எனக்கு ஒவ்வொரு பொசிஷனாக சேஞ்ச் ஆகும். ஆக்சுவல் பொசிஷன் என்ன, இந்த மாதிரி மைனஸ் வந்துட்டே இருக்கும் எனக்கு. அண்ட் நான் ஒவ்வொரு பொசிஷனாக ஸ்டோர் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், இந்த மைனஸ் மாறிடும். இப்போ நான் இங்கே வந்து இது சிங்கிறது ஃபர்ஸ்ட் பொசிஷனா, இங்கே வந்து ஆப்ஷன் என்னது ஏ. இப்போ இங்கே ஸ்டோர் பண்ணுறப்ப எனக்கு சி வந்து ஏவா மாறிடும். நல்லா பார்த்துக்கோங்க, நான் சாய்ஸுங்கிறது வேற, நான் ஆப்ஷனுங்கிறது வேற, சாரி பொசிஷனுங்கிறது வேற. பொசிஷனுங்கிறது என்ன கொடுத்துருக்கேன், பொசிஷன் எங்கே கால் பண்ணியிருக்கேன், இங்கே கால். பொசிஷனுங்கிறது இந்த மைனஸ் வேல்யூ. மைனஸ்ல நான் ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் பண்ணிட்டே வர்றேன். சரியா, ரீப்ளேஸ் பண்ணிட்டே வர்றேன். அண்ட் இங்கே நான் அதுக்கு அது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான 2 லைனும் இங்கே இருக்கு. சரியா, அடுத்து என்ன ஆகும், அப்படி இருந்துச்சுன்னா இதில் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா எனக்கு பிரிண்ட் பண்ணு, ஆப்ஷன் இஸ் இன் த வேர்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. சரியா, அடுத்து இங்கே ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். ஓகே, இது எதுக்கு அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லிஸ்ட்டில் இருக்கு. சரியா, இப்போ நான் இன்னொன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு லிஸ்ட்டையும் ஸ்ட்ரிங்கையும் கம்பேர் பண்ண முடியாது, ரெண்டு ஈக்குவலாக இருக்காது, எரர் அடிக்கும். ஏ ஈக்குவல் டு கேரி அப்படிங்கிறது எனக்கு சாய்ஸில் சேவ் ஆயிருக்கு. சரியா, இது சாய்ஸில் சேவ் ஆயிருக்கு. அண்ட் பொசிஷன் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற இடம். ஓகே, இதில் எனக்கு எப்படி சேவ் ஆயிருக்கும், இந்த மாதிரி சேவ் ஆகும். எனக்கு இந்த மாதிரி சேவ் ஆகும். சரியா, என்ன கொடுக்குறேன், எஃப் ஆர் பூலியன் ஃபங்க்ஷன் வச்சிருக்கணும், சாய்ஸ் ஈக்குவல் பொசிஷன் ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா எனக்கு இது வந்து லிஸ்ட்ல இருக்கு அண்ட் இது வந்து ஸ்ட்ரிங்ல இருக்கு. நம்ம இங்க சூஸ் பண்ண சாய்ஸ்ங்கிறது இங்க சூஸ் பண்ண கேரி வந்து இப்போ சாய்ஸா கன்வெர்ட் ஆகிறப்போ இந்த கேரி வந்து எனக்கு ஸ்ட்ரிங்கா தான் இதுல போய் சேவ் ஆகும். அது இல்லாம லிஸ்டா சேவ் ஆனாலும் இந்த கேரிங்கிறது எப்படி இருக்கு, ஒரே ஸ்ட்ரிங்குள்ள இருக்கு. ஆனா நான் இங்க அப்பாயின் பண்றது எல்லாம் தனித்தனி ஆப்ஜெக்டா இருக்கு அண்ட் அதுல ஒரே ஆப்ஜெக்ட் இருக்கு. சரி, நான் இதையும் அதையும் எப்படி மிங்கிள் பண்ணலாம் அப்படின்னா வேற வழி இல்லை, ஃபார் லூப் தான். சரியா, இந்த ஃபார் லூப்ல தான் பண்ணியிருக்கேன் அண்ட் எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. எஸ் ஈக்குவல் டு ஒரு சின்ன ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். இங்க என்ன நடக்கும், யாராவது தெரிஞ்சா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த ஃபார் லூப் பத்தி என்ன நடக்கும்னு அசம்ஷன் பண்ணவங்க ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு கொஞ்சம் தெரியணும் இல்லையா. எனிபடி?
இல்ல யாருக்குமே புரியலையா இல்ல அந்த ஃபார் லூப் புரிஞ்சிருக்கா உங்களுக்கு? யாரா பேசலாமே? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எஸ் வந்து எம்டியா இருக்கு இல்லைங்களா? அது ஸோ பொசிஷனுக்குள்ள CARRY அப்படிங்கிறது ஒரு 5 லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் சொல்லியிருக்கோம். ஆமா, ஸோ வேற வேற ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கும். எஸ் இப்போ ஐன்னும் போது ஃபர்ஸ்ட் அது சி மட்டும் எடுத்துக்கும், ஆமா கரெக்ட்டுங்களா? ஆமா ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து எஸ் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னா அந்த ஐயை வந்து ஆட் பண்ணுங்களா அந்த எஸ்ல? ஆமா, s கரெக்டா? = s + i. s வந்து எம்டி எம்டியா எம்டி இருக்கு. பிளஸ் சி. ஆமா, இப்போ சி மட்டும் பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட். சி மட்டும் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகாது. நான் பிரிண்ட் வந்து லூப்புக்கு வெளியே போட்டிருக்கேன். ஓகே 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 ஓகே, அது வெளியே இருக்கு. சரி, ஆ. ஓகே. எஸ் கீழ இல்ல. ஓகே. ஆமா அகைன் இட் கோஸ் டு ஐ கே போகுது. ஆமா மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து ஏ எடுக்கும் இல்லையா? ஆமா ஓகே. அகைன் சிஏ, நெக்ஸ்ட் அகைன் ஆர் போகும். அப்புறம் சிஏஆர், அதே மாதிரி லூப் வரும். கம்ப்ளீட் ஆன உடனே அது வந்து CARRY அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். ஆமா, இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஓகே. சிம்பிள் கான்செப்ட். ப்ளீஸ் எல்லாம் பேசலாம், யாரும் பேச மாட்டேறீங்க. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க பேசுனீங்கன்னா தான் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குன்னு எனக்கு புரியும். ப்ளஸ் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த கேரிங்கிற அவுட் போட்டு நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் எஸ்ஸை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கேரின்னு இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இவங்க டைப் பண்ணி முடிச்சோன்னையும் நான் செக் பண்ண முடியும் என்னால். எப்படி சாய்ஸ் ஈக்குவல் பொசிஷன் அப்படின்னு என்னால் செக் பண்ண முடியும். இதான் பண்ணுறேன். சாரி, ஆமாம், பொசிஷன் செக் பண்ணக்கூடாது, எஸ்ன்னு செக் பண்ணும். இப்போ ட்ரூன்னு வரும். ஏன்னா எஸ்ல சேவ் ஆயிருக்கு. ஆமா, எஸ்ல வந்து கேரிங் சேவ் ஆயிருக்கு. அண்ட் நான் இங்கே பொசிஷனை வந்து எஸ்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், நான் அவங்க கொடுத்துருக்க ஆன்சருங்கிறத கரெக்டாங்கிறத என்னால் ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ஃபார் லூப் கொடுத்துட்டு எஸ்ல வந்து சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இது எப்போ சேவ் ஆகும்னா ஆப்ஷன் இந்த சாய்ஸ்ல இருந்தால் மட்டும்தான் சேவ் ஆகும். இந்த இதுக்குள்ள வந்தால் மட்டும்தான் சேவ் ஆகும், இல்லைன்னா வந்து சேவ் ஆகாது. நாட் இன் த சாய்ஸ்ன்னு போயிடும். ஓகே, அடுத்த லூப் ஃபர்ஸ்ட்ல ஒரு லூப் நான் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தேன் இல்லையா, அந்த லூப்புக்கான இனிஷியல் டியூ வந்து இதுதான். எஸ்ல சேவ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த லூப் ஃபார் லூப் முடிஞ்சு இங்க வரும் எஸ் ஈக்குவல் சாய்ஸான்னு செக் பண்ணும். இனிஷியல் அதை செக் பண்ணிடும். அதனால தான் ஃபர்ஸ்ட் அங்கே கொடுத்துருக்கேன். இனிஷியலை செக் பண்ணிட்டா எனக்கு இங்கே ஆப்ஷன் ஈக்குவல் எஸ்டிஆர் இருக்குல்ல, இன்னொரு தடவை வந்து இன்புட் கேட்காது. இது கொண்டே நான் மேலே இதுக்கு மேலே போட்டேன்னா எனக்கு அந்த கேரிங்கிறத கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு தடவை இன்புட் கேட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஆன்சர் பண்ணிட்டோம். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எஸ் ஈக்குவல் சாய்ஸ் முதல்ல போட்டுட்டேன். இப்போ முதல்ல போட்டதுனால என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ் வந்து எஸ் ஈக்குவல் சாய்ஸ்ன்னு செக் பண்ணிட்டு தான் அடுத்து கீழே இருக்கிற மற்ற இஃப் கிளாஸஸ்லாம் டச் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணுது எஸ் ஈக்குவல் சாய்ஸானு செக் பண்ணனே ஆமாம் ஈக்குவலாக இருக்கு. அப்போ பிரிண்ட் பண்ணும். யூ ஹேவ் ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரிங்னு போட்டு அந்த சாய்ஸ் என்னங்கிறதையும் இங்கே பிரிண்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் டைம் ஸ்லீப் 3 கொடுத்துருக்கேன். 3 எதுக்கு கொடுத்துருக்கேன்னா 3 செகண்ட் வரைக்கும் எனக்கு அது ஷோ ஆகும். ஓகே, ஷோ ஆகிட்டு அண்ட் டபிள்யூ ஈக்குவல் என்ன பண்ணியிருக்கேன், எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துட்டேன். டபிள்யூ வந்து இது வரைக்கும் ஒய்ன்னு இருந்துச்சு அண்ட் ஒய்யை வந்து நான் 0 பண்ணிட்டேன். மீன்ஸ் எம்டி ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டேன் அண்ட் பிரேக் கொடுத்துட்டேன். பிரேக் எதுக்குன்னா இந்த ஃபார் லூப் இருக்கு இல்லையா, இந்த ஃபார் லூப்பை பிரேக் பண்றதுக்கு பிரேக். இதுக்கு வெளியே ஒரு ஒயில் லூப் இருக்குல்ல, இந்த ஒயில் லூப்பை பிரேக் பண்றதுக்கு டபிள்யூ ஈக்குவல் எம்டி ஸ்ட்ரிங். இது புரியலைன்னா கேளுங்க, இன்னொரு சொல்லுவேன். பிரேக் அண்ட் இந்த ரெண்டு லூப்பை நான் எப்படி பிரேக் பண்ணேங்க. பட் இந்த பிரேக் வந்து ஃபார் லூப்புக்காகவா இல்லனா வேற எதுக்காக? இப்போ பிரேக் வந்து எந்த லூப்புக்குள்ள இருக்கோ அந்த லூப் மட்டும் தான் பிரேக் பண்ணும். இப்போ இந்த பிரேக் வந்து ஃபார் லூப்புக்குள்ள தான் இருக்கு. இஃப்ங்கிறது லூப் கிடையாது, அது வந்து ஸ்டேட்மென்ட். பிரேக் வந்து ஒன்லி ஃபார் லூப். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார் லூப் பிரேக் ஆயிட்டு W = எம்டி ஸ்ட்ரிங் ஆயிடுச்சுங்களா. அப்போ இங்க வந்து பார்க்கும் W வந்து ஈக்குவல் y. அப்போ இந்த கண்டிஷன் வந்து க்ளோஸ். ஓகேங்களா? எஸ் எஸ். ஸோ அப்போ இந்த க்ளோஸ் ஆயிரும். எனக்கு
மறுபடியும் இன்புட் கேட்க ஆரம்பிச்சோம். யூ வாண்ட் வெல்கம் டு ஹேங்மேன் கேம், யூ வாண்ட் டு கண்டினியூ, என்டர் ஒய் ஃபார் கண்டினியூன்னு இன்புட் கேட்க ஆரம்பிச்சோம் இந்த டபிள்யூ. ஸோ மறுபடியும் அது கால் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ எனக்கு 10 ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஓகே, 10 ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சுன்னா இந்த கண்டிஷன் வரும், சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ சி ஈக்குவல் 0வா இருந்து அண்ட் சாய்ஸ். இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. நான் 10வது சாய்ஸ்ல கொண்டு போய் கரெக்டான லாஸ்ட் லெட்டரை கொடுக்கலாம். கரெக்டா கேரிக்கு CARR வரைக்கும் நான் டைப் பண்ணிட்டு 10வது சாய்ஸ்ல போய் நான் ஒய்ன்னு கொடுக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல யோசிக்கணும். நான் 10 சாய்ஸ் முடிஞ்சோடனே நான் உங்க சாய்ஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க வேர்டு இதுதானே நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் வேற எதுவும் போயிடக்கூடாது. ஏன்னா ஃப்ரெண்ட் வின்னிங் ரிசல்ட்டை வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்ப என்ன பண்றேன், சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அப்புறம் சாய்ஸ் நாட் ஈக்குவல் டு எஸ். இப்போ என்ன ஆகும், சாய்ஸ் நாட் ஈக்குவல் டு எஸ்ஸாவும் இருந்து அண்ட் சி வந்து 0 ஆயிடுச்சுன்னா நோ யூ ஹேவ் ஃபினிஷ்ட் யுவர் அட்டம் த ஸ்ட்ரிங் இஸ்னு பிரிண்ட் ஆகும். இப்போ சாய்ஸ் ஈக்குவல் ஸ்ட்ரிங்னா அது நேராக வந்து இங்கே வந்துடும். இந்த கண்டிஷன் வந்துட்டு யூ ஹேவ் ஃபைண்ட் அவுட் தி ஸ்ட்ரிங் அண்ட் பிரிண்ட் ஆகும். ஒரே நிமிஷம், சாய்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு எஸ் ன்னு இருக்கு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணனே அந்த லூப்ல வரதுதான் இல்லையா? சோ இப்போ நீங்க ஆமா அதே. ஓகே, இப்போ நீங்க சொன்னது என்னன்னா நான் வந்து CARR வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டேன், y வந்து நான் கண்டுபிடிக்கல 10th ஆப்ஷன் வரைக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? சோ y வரைக்கும் நான் 10th ஆப்ஷன் நான் y ன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு அங்க போயிடும், சாய்ஸ் ஈக்குவல் s க்கு போயிடும். ஓகே, இப்போ ரெண்டே கான்செப்ட் தான் மேம். இப்போ 10th ஆப்ஷன்ல வந்து நான் ஃபைண்ட் பண்றேன், எனக்கு 10 ஆப்ஷனும் முடிஞ்சிருச்சு, அப்புறம் நான் போர்டை ஃபைண்ட் பண்ணிட்டேன். கரெக்ட்டுங்களா? அப்போ எனக்கு இந்த சாய்ஸ் வந்து வரக்கூடாதுல்ல. அப்போ நான் வின் ஆயிட்டேன், சோ ஆட்டோமேட்டிக்கா நான் வின் பண்ணது எனக்கு அது டிஸ்ப்ளே ஆமா. அப்போ நான் என்ன பண்றேன்னா சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 0, சி 0வாவும் இருந்து அண்ட் வேர்டையும் கண்டுபிடிக்கல அப்படின்னா எனக்கு ஃபினிஷ்டு அண்ட் ஒரு அட்டம் அது வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்து ஃபைனலா வந்து இந்த ஆப்ஷன் இஸ் நாட் இன் த ஸ்ட்ரிங். ஆப்ஷன் வந்து நாட் இன் ஸ்ட்ரிங்கான்னு செக் பண்றேன். ஸோ ஆமா நான் ஸ்ட்ரிங்ல இல்லைன்னா பிரிண்ட் நோ இஸ் நாட் இன் த ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் ஆகும். ஓகே மேம். ஓகே, थैंक यू so much. இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சு எல்லாத்துக்கும்? அதாவது நேத்து பார்த்ததுக்கு இன்னைக்கு வந்து லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ நீங்க தனித்தனியா எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணனால ஓரளவுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியுது. இந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கரெக்ட், உண்மைதான். சோ எல்லாரும் புரிஞ்சா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகும்போது இங்க இருந்து எங்க போகுது அப்படின்னு எதுவுமே எங்களால யோசிக்க முடியல. மைட் பி ஃபுல் ப்ரோக்ராமா பார்த்தோம். இப்பதான் வந்து அந்த தனித்தனியா வந்து எங்களால கொஞ்சம் புரிஞ்சிட்டு பண்ண முடியும். ஷூர். இந்த கோட் நான் ஷேர் பண்ணி விடுறேன் மேம், உங்க சிஸ்டம்ல ரன் பண்ணி பாருங்க. அண்ட் அப்புறம் ஒரு பிளாக்கா வந்து செக் பண்ணி பாருங்க எப்படி ரன் ஆகுது. ஓகே, ஸோ ஐ திங்க் சொல்லுங்க. ஹலோ, எனி சஜஷன்ஸ்? ஹலோ, சொல்லுங்க. ஆக்சுவலா இப்ப நீங்க இத பிரிண்ட் பண்றப்ப நீங்க எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்ஸா நார்மலா பிரிண்ட் ஆகுது. சோ இப்போ எனக்கு வந்து அந்த ஃபாண்ட் கலரோ இந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு பாக்ஸ்ல காட்டுறதுக்கோ ஏதாவது லைப்ரரிஸ் வந்து இருக்குதா? இருக்கு. இப்போ நீங்க லைக் வெப் அப்ளிகேஷன் இல்லைன்னா CSS அந்த மாதிரி தானே கேக்குறீங்க? ஆமா. அது லைப்ரரிஸ் இருக்கு. நம்ம ரன் பண்ண ஜூபிட்டர்லயே நம்ம ஃபாண்ட் கலர்லாம் சேஞ்ச் பண்ணி காமிக்கலாம். அண்ட் அது அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலா நம்ம வந்து டிஜாங்கோங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் படிப்போம் வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக, அவங்க சிலபஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ஸா பைத்தான் பார்த்துறோம் அண்ட் பைத்தானோட பேசிக்ஸ் பார்த்துறோம், ப்ளஸ் வந்து வெப் சர்வரோட பேசிக்ஸ் பார்த்துறோம் அண்ட் டேட்டா பேசஸ். இது மூணையும் மிங்கிள் பண்ணி ஃபைனலாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க, டிஜாங்கோ அப்படின்னு. ஜாங்கோன்னு சொல்லுவாங்க அண்ட் ஸ்பெல் பண்ணுறப்போ டிஜாங்கோன்னு வரும். அது ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஃபேமஸான ஃப்ரேம் ஒர்க் பைத்தானில். ஸோ அந்த லைப்ரரி வச்சு நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுவோம். ஓகே,
அண்ட் அனதர் வந்து இப்ப நம்ம ரன் பண்றப்ப டீபக் பண்ணி பார்க்க முடியாதா? ஒரு அந்த கோட் வந்து எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீபக் பண்ணி பார்க்கறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா இதுல? டீபக்கிங் நான் செக் பண்ணி சொல்றேன். எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு மீன்ஸ் கம்பைலர் அந்த ஒரு மாதிரி. ஒரு கம்பைலர் மாதிரி ஒரு இது பார்ட் ரன் ஆகுறப்ப நமக்கு அந்த இதுல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுது? இப்ப வந்து நீங்க செக் பண்றீங்க s பிளஸ் ஈக்குவல் டு I அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுல என்ன வந்து ஸ்டோர் ஆகி அப்புறம் பிரிண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு சொல்லி தனியா காட்ட முடியும். ஃபுல் கோடுமே ரன் பண்றேன். ஆகுது. ஆனா இது சிங்கிள் லைன் எக்ஸிகியூஷன் தான், கம்பைலர் மாதிரி இருக்காது. வேற டீபக்கிங் ஏதாவது இருக்கான்னு நான் செக் பண்றேன். ஏன்னா இது இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. கம்பைலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஃபுல் ப்ரோக்ராம் ரன் ஆகுறப்போ எங்கெங்க என்னென்ன சீக்வன்ஸாக வந்து வருது அப்படின்னு நம்மளால ஃபைன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இது எப்படின்னா இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லைனாக செக் பண்ணோம். அந்த லைனில் எரர் இருக்குன்னா அப்படியே ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ அதுக்கு தான் அடுத்து நம்ம எரர் அண்ட் எக்ஸப்ஷன் ஹேண்டிலிங்னு ஒரு டாபிக் பார்ப்போம். என்னன்னா ஃபர்ஸ்ட்டு எரர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம். அந்த எரர் வந்துச்சுன்னா, இப்போ எரர்ஸை பற்றி தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆஃப் எரர் வந்து நான் கிரியேட் பண்ண ப்ரோக்ராமில் வரும்னு எனக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த பாசிபிலிட்டிஸான எரரை என்னால் டிஃபைன் பண்ண முடியும். இப்போ அவங்க வந்து நம்பர்ஸ் பதிலாக ஸ்ட்ரிங் இன்புட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது டைப் எரர்னு சொல்லுவோம். அந்த டைப் எரரை என்னால் டிஃபைன் பண்ண முடியும். டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த எரர் ட்ரை அண்ட் எக்ஸெப்ஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த எரர் வந்துச்சுன்னா எக்ஸெப்ஷன் ஆகி வேற கோட் ரன் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை இந்த கிளாஸ்லேயே பார்த்துருக்கலாம். ஆனால் டைம் வந்து 1:30 ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராமை முடிக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆல்சோ இந்த கமெண்ட் லைன் நீங்க கொடுத்துருக்கீங்களா? இஃப் சாய்ஸஸ் 10 சாய்ஸஸ் ஆர் ஃபினிஷ்ட். இந்த கமெண்ட் லைன்ஸ் மட்டுமே வந்து டிஃபரண்ட் கலர்ஸ்ல வராதா? இப்படி இதோட ப்ளூ கலர் மாதிரி வரும். ஆக்சுவலாக நான் வந்து இருங்க காமிக்கிறேன். நான் அதை காப்பி பண்ணி போட்டதுனால அந்த மாதிரி காமிக்குது. இல்லைன்னா கமெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ்ல வரும். எப்பயுமே இட்டாலிக்ல தான் இருக்கும். அண்ட் இட்டாலிக் பிளஸ் வந்து ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல இருக்கும். காப்பி பண்ணி போட்டோம்னா அந்த கமெண்ட் லைன்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி போட்டதுனால எனக்கு அந்த மாதிரி ஷோ ஆகுது ஜூபிட்டர் நோட்புக்ல. மற்றபடி எதுல நீங்க டைப் பண்ணீங்கனாலும் கமெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி இட்டாலிக்ல வரும். அண்ட் ப்ளூ கலர் இல்லை டார்க் ப்ளூ கலர்ல தெரியும். அதே மாதிரி டாக் ஸ்ட்ரிங் வந்து ஒரு மாதிரி ரெட் கலர்ல வரும். டாக் ஸ்ட்ரிங் வந்து நம்ம டபுள் கோட்ஸ்லயுமே கொடுக்கலாம் தானே? டபுள் கோட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங் இல்ல சிங்கிள் கோட்ஸ்லயே ட்வைஸ் கொடுக்கிற மாதிரி கொடுக்கலாம். டபுள் கோட்ஸ்ல ட்வைஸ் கொடுக்கலாம். டபுள் கோட்ஸ்ல ட்வைஸ் இந்த மாதிரி 1 2 3 ட்வைஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ்? ஓகே, ஸோ SQL யார் இன்ஸ்டால் பண்ணல? எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணியாச்சா? புவிஸ்ரீ, அர்ப்பணா எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஹலோ ஹலோ சார், இன்னும் SQL டவுன்லோட் பண்ணல. லேப்டாப் ப்ராப்ளம். ஓகே, டிஃபிகல்ட்டிஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனிடெஸ்க் இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு அந்த நம்பர் அனுப்புங்க. நான் இன்ஸ்டால் பண்ணி தரேன். ஏன்னா அது பேசிக்கு. ஸோ அது பேசிக்ஸு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம போன வாரமே முடிச்சிட்டோம் SQL. சொல்லுங்க. ஹலோ, சரி, ஓகே.
ஸோ எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா ஒரு 4 o'clock or 5 o'clock மேலே எனக்கு கூப்பிடுங்க, நான் இன்ஸ்டால் பண்ணி தரேன். ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக் நம்ம கிளாஸ் முடிச்சிட்டோம் அண்ட் இருக்கிறதுக்கு நம்ம அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் வீக் 4 வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்டலிங் முடிஞ்சுன்னா வீக் 3 வந்து ஃபுல்லாக முடிஞ்சு அண்ட் வீக் 4ல் டேட்டா பேஸ் முடிச்சிட்டோம் நம்ம. தென் இதில் நல்லா கிளியராக இருந்தீங்கன்னா தான் அடுத்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இடையில ஒரு மினி ப்ராஜெக்ட்டும் வரும். அதனால் மறுபடியும் ரீகால் பண்ணி பாருங்க. ஏதாவது டாபிக்ஸ் நான் மறுபடியும் எடுக்கணும்னா சொல்லுங்க, அது ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் அந்த டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணுவோம். அண்டு இன்ஸ்டலேஷன் இஷ்யூஸ் எதாவது இருந்தால் ப்ளீஸ் கூப்பிடுங்க. அண்ட் எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வர் தனியாக டவுன்லோட் பண்ணணும் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ தனியாக டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி ரெண்டையும் லிங்க் பண்ணிங்கன்னா மட்டும்தான் எஸ்கியூஎல் வந்து ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, ஸோ சொல்லுங்க மகேஸ்வரி. சார் நான் இன்னும் இப்போ இனிஷியலா எஸ்கியூஎல்னா என்னங்க சார், அந்த வீடியோ பார்த்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். நான் பண்ணி பார்த்தேன், எதுவுமே இன்ஸ்டால் ஆகல. ஓகேம்மா, நீங்கள் எனிடெஸ்க் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு எனிடெஸ்க் ஒரு ஐடியை வந்து டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகே சார். எனிடெஸ்க்னா தெரியல, லைக் டீம் வியூவர் மாதிரி. உங்கள் டெஸ்க்டாப்பை என்னால் ரிமோட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். எஸ் சார், எஸ் சார். ஓகே சார், நான் உங்களுக்கு அந்த ஐடி வந்து அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தரேன். ஓகே ஓகே. சரி, தேங்க்யூ ஆல். ஸோ another class is over. Thank you. Thank you, sir.